பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு 5 செய்திகளை பேசினேன். 6வது செய்தியாகவும் மறுபடியும் உங்களோடு பேச விரும்புகிறேன். யாரா இருந்தாலும் சரி ஒளிஞ்சுக்கிற மட்டும் முடியாதுங்க. மனுஷனுக்கு மறைக்கலாம், கர்த்தருக்கு மறைக்க முடியுமா? அதனால தான் நம்ம பார்த்து கேட்கிறாரு, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் போய் ஒளிஞ்சிருக்க முடியுமா? அப்படி ஒளிஞ்சிருந்தேன்னா உன்னை பாதுகாக்கவும் முடியும், வெளியே கொண்டு பயன்படுத்தவும் முடியும். இதை மறந்து விடக்கூடாது. எலியா என்ற தீர்க்கதரிசி ஒரு எசபேலின் வார்த்தைக்கு பயந்து ஓடிப்போய் சூறைச்செடியின் கீழே படுத்திருந்தான். அவனை எழுப்பி தட்டி, நீ போக வேண்டிய தூரம் இன்னும் அநேகம், எழுந்திரு என்று எழுப்பி பயன்படுத்தின தேவன் அன்றைக்கு குகையில போய் இருந்தபோதும், இங்கே உனக்கு என்ன காரியம், நீ செல்ல வேண்டிய பயணம் இன்னும் அதிகம் என்று அவன் பயத்தை நீக்கி பயன்படுத்தின கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் ஒருவேளை சில பிரச்சனைகளை கண்டு நாங்கள் எங்களை மறைத்து கொண்டால், அழித்து கொண்டால் தீந்துரும் நினைக்கிறோம். இல்லை, உம்மிடத்தில் ஒப்பு வைக்கணும், உம்மிடத்தில் முற்றும் என்னை அர்ப்பணிக்கணும். இந்த எண்ணத்தை கொடுங்க. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார் என்று சொன்னபடி உம்மிடத்தில் பாரத்தை வைக்கும் முன்னே மறுபடி அந்த வேத வசனத்துக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். யோனாவின் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் உங்க பைபிளை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. யோனா போய் தர்ஷீசுக்கு போற கப்பல்ல டிக்கெட் எடுத்து கப்பலுக்குள்ள போய் அடியில படுத்துட்டார். படுத்தோன்னு நினைச்சார், இனி அப்பா பிரச்சனையே இல்லைன்னார். ஆனா கர்த்தர் என்ன செய்தார்? சமுத்திரத்திலே பெரும் காற்றை வர பண்ணினார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். காற்று வீசட்டும், கடல் பொங்கட்டும், எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். எனது நங்கூரம் இயேசு இருக்கிறார். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம். வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம், வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். சொல்லுங்க, வலையை வீசுவோம், மீன்களை பிடிப்போம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம், ஆத்துமாக்களை அறுவடை செய்வோம். ஐயா, பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், எங்கள் இயேசு என்னோடு இருப்பதெல்லாம்.
அவனை விட உலகில் இருக்கிற சாத்தானை விட எல்லில் இருப்பவர் பெரியவரே. உலகில் இருக்கிற அவனை விட எல்லில் இருப்பவர் பெரியவரே. எல்லில் இருப்பவர் பெரியவரே. எல்லில் இருப்பவர் பெரியவரே. சொல்லுங்க. பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம், இயேசு என்னோடு இருப்பதெல்லாம். அதுக்காக போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஏசு என்னோட இருப்பாருன்னா இருப்பாரா? நியாயமா இன்னைக்கு உலகத்தில் அவமானம் நின்று அவரால் அனுபவிச்சு போனால் நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? கூட இருப்பார். இவர் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி கடலுக்கு அடியில் படுத்துக்கிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். ஆமா. அப்ப காத்து என்ன செஞ்சார்? சமுத்திரத்துல பெருங்காற்று என்ன செய்தார்? வரவிட்டார். ஆமா, வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவன் தன் தேவனை நோக்கி பாருங்க. பிரச்சனை வரும்போது மனுஷன் கடவுளை தேடுறான். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டான்? கவலையே விட மாட்டான். கொரோனா காலத்தில் எத்தனை பேர் ஜபத்துக்கு வந்தான் தெரியுமா? ஏன்னா அங்கே இருந்தாலும் சரி, ஃபோனில் ஜபம்னா கூட சரி, அந்த டயத்துக்கு பயம் ஓடிடும். ஏன்னா கொரோனாவில் போயிடக்கூடாது. எனக்கு கண்வானவர்களே, எப்போதும் தேடுங்க. எங்கெங்கிறதெல்லாம் கர்த்தரை தேடுனா. இதே யோனா ஒரு நாள் பிரச்சனை வந்தபோது எங்கேருந்து தேடினார்? மீன் வயிற்றுலேருந்து தேடினார். ஆனால் இப்போ கப்பல் கூட வந்து தேட முடியுதா? கடலில் போய் படுத்துக்கிட்டார். கர்த்தர் பெருங்காற்றை வரப்பண்ணினார். உடனே கப்பல் உடையும் அளவுக்கு ஆட்டம் கட்டுச்சு, கடல் கொந்தளிச்சது. இன்னொரு பக்தன் சொல்கிறாரு, சிருஷ்டிகர் அங்கே வந்திருக்காருங்கிறக்கா அது சந்தோஷத்தை வெளிப்படுத்திச்சான். இவங்களுக்கு பயம். எல்லாரும் அவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். ஐயா இறங்கும், ஐயா இறங்கும், ஐயா. கடல் கொந்த நீத்து பொங்க கப்பலாடி செல்கையில் புயற் காற்று சீறி வீச பாய்கிழிந்து போகையில் இயேசு எல்க நீடம் வந்து கப்பலோட்டி ஆயிரும். யாத்திரையில் திசை காட்டி சாமில் எல்கள் ஜீவனே. யாத்திரையில் திசை காட்டி சாமில் எல்கள் ஜீவனே. கப்பலேறி போவோரேக்கு கடுமோசம் வரிலும் யாத்திரையில் திசை காட்டி சாமில் எல்கள் ஜீவனே. யாத்திரையில் திசை காட்டி சாமில் எல்கள் ஜீவனே. கடல்ல எங்க பார்த்தாலும் வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் a drop to drink. ஒருத்தன் சொன்னான், கப்பல் பயணத்தில் கடலில் போய் மாட்டிக்கிட்ட அநேக நாள் சூரிய சந்திரனை பார்க்கல. உடனே கொஞ்சம் pride was ruled in my mind in the past. At once immediately I surrender my strength and ability to the feet of God, because there is no possibility at all. That is not possible to escape from the circumstance. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன கிடையாது? That is highly impossible.
ஒன்லி வயா மீடியா த்ரூ த காட்ஸ் ஹிம்செல்ஃப். அவர் பார்த்து வழிகாட்டினா தான் உண்டு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் என்ன தெரியுது? தண்ணி தண்ணி, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர். ஆனால் குடிக்கிறதுக்கு என்ன இல்லை? தண்ணியில். அப்படிப்பட்ட சூழ்நிலை கடல் அடிச்சு அவாமே தன்னால் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தான். வாசிங்க. வேண்டுதல் செய்தார். ஆனால் இந்த ஆள் நம்மாள் பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். சரி. யோனாவோ ஆனா யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். ஏன்னா தூக்கம் கந்தையை உடுத்திக்கிறது மட்டும் இல்லை, கவலை இல்லாத தூக்கம். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு அதான் ராத்திரியில் நடத்தோன்னு அவன் தூங்கிடுறான். ஏன்னா தேசத்தை குறித்த பாரம் இருக்கா? ஜனங்களை குறித்த பாரம் இருக்கா? இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணுமே பாரம். உடனே படுத்தவொடனே எப்படித்தான் தின்ன அடுத்த நிமிஷம் கொர்ருன்னு கொரட்டையை விட்டு போடுறான். ஏன்னா அதை விட மோசமான அறியாதவனை பற்றி பரவாயில்ல, அறிஞ்சவன் இவர் அயர்ந்த நித்திரை. வாசிங்க. அப்பொழுது மாலுமி அவனிடத்தில் வந்து, நல்ல கவனிங்க, இவன் விட்ட கொரட சத்தம் யாரு கேட்டுச்சு? மாலுமி கேட்டுச்சு. அவனிடத்தில் வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? நீ தூங்குறது என்னப்பா? எழுந்திருந்து தேவனை நோக்கி தேவனை நோக்கி என்ன செய்ய? வேண்டிக்கொள். தேவனே நான் உமதண்டையோ இல்லோ நல்வி தேவதேயம் ஆவல் பூமியில் இல்லோ நல்வி தேவதேயம் ஆவல் பூமியில். பரத்துக்கேறும் படிகள் போலவே எல் பாதமும் கண்டு பையா நல்லதே. தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினானோ எல் கனாவில் போதை பொங்க அவந்தாய் முன் அன்பை தூர தேவனே நான் உமதண்டையோ இல்லோ நல்வி தேவதேயம் ஆவல் பூமியில் இல்லோ நல்வி தேவதேயம் பூமியில். எல்லாம் ஜெபம் பண்ணுறான். யோனா என்ன செய்கிறாரு? அயர்ந்த நித்திரை. அப்போ தான் மாலுமி வந்து எழுப்புறார். எப்பா ஏய் எந்திரி. எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள். நாம் அழிந்து போகாதபடிக்கு. ஹலோ, அழிந்து போகாதபடிக்கு. சுவாமி ஒருவேளை ஆமா அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே அலைந்து திரிகின்ற ஓடி ஓடி உழைப்பே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே அலைந்து திரிகின்ற ஓடி ஓடி உழைப்பே. தெய்வமே வாருமே ஆத்ம பாரமே. தெய்வமே வாருமே ஆத்ம பாரமே. ஆத்ம பாரம் என்ன பாரம்ல? ஆத்ம பாரம் ஒன்றில்லாமல் வேட்கத்தோடு ஆண்டவா ஆத்ம பாரம் ஒன்றில்லாமல் வேட்கத்தோடு ஆண்டவா வேறும் கையனாக உண்மை கண்டு கொள்ளலாகுமா?
ஆண்டவர்கிட்ட போகும்போது வெறுங்கையனா போயிடக்கூடாது. வெறுங்கையா போனால் என்ன பிரயோஜனம்? இந்த ஆத்மா பாரம் இல்லாமல் யோனா என்ன பண்ணாரு? அயர்ந்த நித்திரை. மாலுமி வந்து எழுப்பி, எப்பா என்ன செய்ய? உன் தேவனை நோக்கி எதுக்கு? நாம் அழிந்து போகாத. நாம் இந்த கப்பலில் இருக்கிறோம், கடலில் இருக்கிறோம், கடல் கொந்தளிக்குது. என்னடா தூக்கம்? எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சாச்சு, குழப்பமா இல்லையா இருக்கும். உனக்கு என்ன தூக்கம்? எந்திரிச்சு வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நினைத்தருளுவார் என்றார். அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு? அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டாங்க. சரி, எல்லாத்தையும் எழுப்பி விட்டாச்சு. இது யாரால் அந்த பிரச்சனை வந்துச்சு? பிரச்சனைக்கு காரணம் என்ன? ரூட் காஸ். வாட் இஸ் த ரூட் காஸ்? ஏன்னா எப்போவுமே பாருங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போனீங்க, இந்த நோய் காரணம் என்னன்னு கேட்பாங்க. அந்த ரூட் காஸ். ஏன்னா the two people who love each other, there should not be room for misunderstanding. Some misunderstanding have crept in, it should be better than to eradicate. வேரோடு அறுக்கிறது. அந்த வேரோடு எடுத்துடணும். இங்கே பார்க்கிறோம் எதனால பிரச்சனை. வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? கம் ரீசன். ஹூ இஸ் த கல்ப்ரிட்? யாரப்பா அந்த கருப்பு ஆடு அப்படின்னு பார்ப்போம். நாங்கள் வாசிங்க. இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டதென்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம். உடனே அடுத்த வழி நம்ம மக்கள் எப்போ உண்டு இல்லை, எவனு சொன்னா நான் இல்லை நீ இல்லைம்மா, அதுக்காக என்ன செஞ்சாங்க? சீட்டு போடுவான். பாருங்கள் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். சீட்டு போட்டாங்க. யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. ஏன்னா அன்னைக்கு இயேசுவை குறிச்சும் அவருடைய வஸ்திரத்தை என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டாங்க. யோசுவாவில் பார்த்தீங்கன்னா கோத்திரம் கோத்திரமாக குடும்பம் குடும்பம் பேர் பேராக என்ன செஞ்சாங்க? சீட்டு போட்டாங்க. இதெல்லாம் பல இது இருக்கு காரியம். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நீ எங்களுக்கு சொல்ல வேண்டும்னா, உன் தொழில் என்ன? உன் தொழில் என்ன? நீ எங்கே இருந்து நீ எங்க இருந்து வந்த? தேசம் எது? உன் தேசம் எது? என்ன ஜாதியான் என்று கேட்டார்கள். சரி. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் பயபக்தியுள்ளவன் என்றான். அப்பா, அவன் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி ஓடி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷர் மிகவும் பயந்து, ஏன்னா எப்படிப்பா இதை விட்டுட்டு ஓடி வந்த? ஏன்னா அவர் சொன்னதை விட்டு ஏன்டா ஓடி வந்த? இப்படி வந்ததுனால தான் இந்த ஆபத்து வந்தது. ஏன் இந்த பாடுதான் சாமி என்ன தரும் இதற்கீடுன ஆனந்த மேவியே என்னை ஆட வந்த குரு சாமியே, ஆனந்த மேவியே எம்மை ஆட வந்த குரு சாமியே. ஏனில் பாடுதான் சாமி என்ன தருவின் இதற்கீடுன ஆனந்த மேவியே எம்மை ஆண்ட வந்த குரு சாமியே. மிக நீளமும் உடம்பாக முதிரமென்மை மாடமும் சாத்திர மொழிகள் முத்தாடமும் உந்த தாசரின் பாதம் தன்னை நாடமும். ஏழில் பாடுதான் சாமி என்ன தருவின் இதற்கே ஆனந்த ஏவியே என்னை ஆட வந்த குரு சாமியே. முழங்கால் படியிட்டு தாழமும் முறை முக தலைப்பட முழங்கால் படியிட்டு தாழமும் முறை
பட பீடமும் பழுங்க சின்னமும் உம்மை சூடமும் கொண்டு மரண வாதையினில் மூழ்கமும் ஏனின் பாடுதான் சாமி என்ன தருமில் இதற்கீழன ஆனந்த தேவியே எம்மையாட வந்த குரு சாமியே ஆனந்த தேவியே என்னையாட வந்த குரு சாமியே. ஏனையா இந்த பாடு? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போனதுனால. அவர் சொன்ன வார்த்தையை கேட்டிருந்தா எல்லாரும் அவன் மேலே என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. ஏன்டா இப்படி செஞ்ச, ஏன்டா இப்படி செஞ்ச? அவன் கடைசியில் சொன்னான், ஐயா நான் செஞ்சது தப்பு தான், என்னை தூக்கி எங்கே போடுங்க? சமுத்திரத்தில் போடுங்க, இந்த கொந்தளிப்பு அமருன்னா. அவனை தூக்கி போட்ட பிறதான் காற்று என்ன செஞ்சு அமர்ந்துச்சு. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் கரெக்டாக அவன் தண்ணியில் போயிடக்கூடாது, மீனுக்கு கட்டளை இட்டார். யோனா ஒருத்தனை தூக்கி போடுவாங்க. ஏன்னா அவன் செய்ய வேண்டிய வேலை என்ன செய்யணும்? செஞ்சாகணும். அவனை கடிச்சிடக்கூடாது, 3 நாள் செமிச்சிடக்கூடாது, உள்ளே வச்சிரு, எந்த காயம் படக்கூடாது. கரெக்டாக தண்ணியிலோட போல ஜங்குன்னு குதிச்சு தூக்கி போட்டோன்னே எங்கே போய் விழுந்தாரு? மீன் வயிற்றுக்குள்ள. கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல எப்படி வாயை திறந்துருந்துச்சு. ஏன் சொல்கிறேன் ஐயா, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு மறைவிடத்தில் ஒழிக்க முடியுமா? ஆண்டவர் அவனை கொண்டு போய் மீன் வயிற்றில் ஒழிகிறதுனா என்ன, கஷ்டம்னா என்ன, பாடுனா என்னங்கிறத காமிக்கிறதுக்கு யோனாவின் அடையாளமே அன்றி வேறொரு அடையாளம் கொடுக்கப்படாது என்று சொன்ன இயேசு 3 நாள் அவர் கல்லறைக்குள்ளே இருந்ததுக்கு அடையாளமாக இந்த மீன் வயிற்றை வைத்தார். அதன் பிறகுதான் மீன்லேருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் அவனுக்கு இறங்கி மீனுக்கு கட்டளையிட்டார். எங்கே கொண்டு கக்குச்சு? கரையில் கக்குச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இன்றைக்கு சொல்ல, எவனாகிலும் ஆண்டவர் காணாதபடிக்கு ஒழிக்க முடியுமா? நீ எதை ஒழிச்சாலும் வெளியரங்கமாகாத ரகசியம் கிடையாது, அறியப்படாத ரகசியம் கிடையாது, வெளியரங்கமாகாத மறைபொருள் கிடையாது. எந்த காரியத்தை நீ மறைச்சிருந்தாலும் ஒரு நாள் கர்த்தர் வெளிப்படுத்தியே தீர்வார். தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு வார்த்தை இதுக்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தினந்தோறும் இது வருது, இதற்கான தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழுந்திரிச்சோன்னு அதான் நினைப்பேன், ஆண்டவரே இந்த மாதம் எப்படி நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது. இதுவரை கர்த்தர் நடத்தி வருகிறார். எங்கள் சபையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே யோசிப்பீங்க, இந்த கண்ணீராக மத்தியில் எப்படி ஊழியம் பண்ணுறதுன்னு. ஏன்னா அவங்ககிட்ட வந்து எந்த காணிக்கையும் வர்றதுக்கு இல்லை, அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்களை கூட்டு வர்றதுக்கே திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் அவுட்டரில் இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன் டவுனுக்குள்ளே வைக்கலாம்ல? எங்கிட்ட பணம் இல்லையே. அப்படி டவுனில் பெரிய இடமா வாங்கி வைக்கிறதுக்கு கிராமத்தில் ஏதோ எல்லாரும் வேண்டான்னு சொல்லி விரும்பாத இடத்த தான் நாங்கள் கொண்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல கூட்டிகிட்டு வரக்க ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபா வேனுக்கு மட்டும். ஆண்டவர் நினச்சா ஒருத்தரை வேனை கொண்டாந்தே கொடுக்க வைக்கலாம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, வர்றவங்கள கூட ஒரு நாள் நான் சாப்பிடாமல் அனுப்புனதில்லை. உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே கர்த்தர் ஏவினால் ஒரு உணவு கொடுக்க, உடை கொடுக்க, இவங்களுக்கு உதவிகளை செய்ய கர்த்தர் ஏவினால் நீங்கள் தொடரும். எப்படி? இதில் 2 ஃபோன் நம்பர் வருதோ, அதில் ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, தொடர்பு கொள்ளலாம். அது மட்டும் இல்லை, கணக்கு வைக்கணையா எங்களுக்கு உதவி செய்ய ஆசை, ஆனால் கணக்கு வைக்க முடியுமா? தாராளமாக என்கிட்ட கேளுங்க, அதுக்கான வழி இருக்குது. ஜபக்காரி அது சொல்லலாமா? தாராளமாக. காலை 10லேருந்து 5 மணிக்குள்ள தபால் மூலம் அனுப்புகிற உங்களுக்கும் கூட நீங்கள் மணி ஆர்டர் கமிஷன் கொடுக்காம அக்கௌண்ட் நம்பர் தானே, அது வழியாக நீங்கள் கட்டலாம். 36 35 38 89 63. மறுபடியும் சொல்ல, 36 35 38 89 63. இந்த நம்பரில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் சொன்னாலே அந்த அக்கௌண்ட் வந்துடும், போஸ்டல் அக்கௌண்ட். அவங்க ஒரு செலான் வச்சுருப்பாங்க, அதில் வாங்கி எழுதி கொடுத்தீங்கன்னா நேராக அக்கௌண்ட்டுக்கே வந்து விழுந்துடும்.
இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த உலகத்தில் எங்களுக்கு ஐயா சில வேளைகளில் எங்களை ஒழித்துக் கொள்ளக்கூடாது சுவாமி. நீர் எவ்வளவு மேன்மை உள்ளவர். பாதை காட்டும் மாயேகோவா பரதேசி ஆனந்தா பலவீனன் அறிவீனன் ஏவோடோகம் காணுதா வானகாரம் வானகாரம் தந்தையம்மை போற்றியோ ஜீவ தண்ணீர் ஊரை நீ தீர்ந்து தாருமே ஜீவமேக சமோவனை வழி நிறுத்த செய்யுமே நல்ல மீட்பர் வல்ல மீட்பர் என்னை ஓடும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, இன்றைக்கும் இந்த பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கண்ணீரோடு நோயின் கொடுமையில வாழ்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு எத்தனையோ பேர் மனம் விட்டு சொல்ல முடியாம பலவிதமான சுகர் வியாதி, பிரஷர், ஒவ்வொருவரும் இன்றைக்கு எத்தனையோ வசதிகள் இருந்தும் ஐயோ என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் இல்லையே, என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவரும் இல்லையே என்று கண்ணீர் வடிக்கிற மக்களுக்கும் ஜெபிக்கிறேன். பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். தங்களுக்கு அன்பான இழந்து தவிக்கிற ஆறுதலற்ற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஏசாயா 51:12 படி ஆறுதல் செய்கிற தெய்வமாய் ஒவ்வொருவருக்கும் இருப்பீரா. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.